அவா ஐயா டேய் என்னடா வண்டி சந்து முதல்ல சுத்திக்கிட்டு இருக்கு ஐயோ நிறுத்த சொல்ற வண்டி எங்கடா போற? கொல்லிமலை அடிவாரம் பாஸ். இதுதான் ஷார்ட் கட்டு. கிழிஞ்சிடியா பொழப்பு. டேய் கார்த்தி மாசம் நாய் மாதிரி எங்களை கூட்டிட்டு சந்து முதல்லாம் வேடிக்காடுறாடா. போடா டேய் பஸ் ஸ்டாண்ட் போ. கொட்டாச்சு இவரை யாருமே காண பஸ் ஸ்டாண்ட்ல. முன்னாடி வந்த பஸ் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாருக்கடா. காலையில் 5 மணிக்கு வந்தது வேஸ்ட்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தது வேஸ்ட்டு, எல்லாம் போச்சுடா. அன்னைக்கு யாருமே காணாமடா. உன்னால எல்லாம் போச்சுடா. நமக்கு முன்னாடி அந்த பஸ் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம்டா. இப்போ டிக்கெட்டுக்கு என்னடா பண்றது? ஏன் பஸ் கையில தான் இவ்வளவு டிக்கெட் வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு பஸ் டிக்கெட்? டிக்கெட் சொல்றது வந்து ஜனங்களடா. ஏன் பஸ் திட்டுறீங்க? டேய் டேய் அவனை வண்டி எடுக்க சொல்றா. நம்ம போற வழியில ஏதாவது சேர்த்திக்கலாம். என்ன பொண்ணு எடுக்கிற வண்டி மாதிரி இவ்வளவு மெதுவா வராங்க? ஏங்க பழனிக்கு எத்தனை மணிக்கு பஸ்? இதை கேட்கதான் கையை கட்டி பஸ் நிப்பாட்டின நீ. ஏங்க நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாரியே, உங்களுக்கு தெரியுமே கேட்டேன். நாங்க ஒரு டிக்கெட்டும் கிடைக்காம வயிறு எரிஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கோம். உனக்கு பழனி கேப்பா பஸ், திருப்பதி கேப்பா பஸ் உனக்கு சேர்த்து சொல்றதா நாங்க வண்டி எடுத்து அங்க வந்துட்டு இருக்கோமா? புதுசா கிளம்பி இருக்காங்க. பேசாம ஒரு லோடு மல்ல அடிச்சா காசு வந்துகிட்டே இருக்கு இல்லையா? டிரைவரே வாயில ஒரு நாளைக்கு கிரீஸ் எடுத்து அப்பல நான் கிளீனரே கிடையாதுடா. ஏய் ஏத்ரா மொத டிக்கெட். என் பேர் பழனி இல்லங்க, புரோக்கர் சுப்பிரமணி. என்னங்க ஏதோ குடும்ப கட்டுப்பாடு பண்றவன தூக்கி போடுறாப்ல போட்டு போறீங்க. இப்ப எங்க போனோம்? கொல்லிமலையா பழனி? ஆத்தா வீட்டுக்கு. ஏங்க என்ன எதுக்குங்க பஸ்க்குள்ள தூக்கி போட்டியா? நான் பழனி போணுங்க. ஏங்க 50 ரூபாங்க ஏம்ட்டு காசுங்க கொடுங்க. என்னங்க இத்தனை டிக்கெட் குடுக்குறீங்க? ஒரு டிக்கெட் உனக்கு தேவையில்லாம எங்க டைம் வேஸ்ட் பண்ணல. மித்த டிக்கெட் பைனு. அட புடலங்காக்கி பிறந்தவனே, இந்த காசு போச்சுன்னு நான் சங்கடப்பட மாட்டேன்டா. இதுனா எங்க ஊர்ல காலையில கோழிக்கு கிழிச்சு போடுவேன்டா கொங்காப்பையில. உட்கார பேசாம உட்காரியா. யாராவது வந்தாங்கன்னா ஒரு டிக்கெட் நான் பணத்தை கொடுத்துறேன். ஒரு ராசி எப்படின்னு பார்ப்போம். என் ராசி தானே சூப்பரா இருக்குமுங்க. இங்க வாரு, ஊரே கிளம்பி வருது. பஸ்ஸை நிப்பாட்டிக்க, எல்லாத்தையும் ஏத்திக்க, என் காசை திருப்பி கொடுத்துரு. கொல்லிமலை வரோம். அவங்கள கெடா வெட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பாஸ். என்னடா ஒருத்தரும் மதிக்காம போறான்? அவனை ஏத்தனதுக்கு 6 மாடு ஏத்திருந்தாவது பாலையா சாப்பிட்டு குடிச்சிருக்கலாம். முதல்ல அவனை இறக்க தெரிஞ்சு போச்சு. இது புட வண்டி, நீ எவனும் ஏறல. இதான் ஒரு ராசியாடா. உன்னெல்லாம் வாய குத்துறேங்க. உங்க 2 பேத்துக்கு வாரிசு உண்டாக்கி விட்டு ஊருக்குள்ள பேர் சொல்ல வைக்கலாம்னு பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய. இல்லையா சொல்ற? ஆமாங்க, நான் மண்ணா தானே பிறக்கும். இப்ப அதெல்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சியா? நான் ஒரு கல்யாண புறக்கிறியா? உங்க 2 பேத்துக்கு அழகான புள்ளைய பார்த்து கட்டி வச்சா புள்ள வரக்கும்ல. முதல்ல பொண்டாட்டிக்கு போய் புள்ளைக்கு கொடு, அதுக்கப்புறம் எங்களுக்கு புல் பேண்ட் போடுவியா? இவங்களுக்கு கூட நம்ம விஷயம் இவ்வளவு சீக்கிரமா பார்வட்டாயிருக்கு. வேற பிரச்சனையை கிளப்புறதுக்குள்ள இறங்கிடுவோம். சரி இந்த டிக்கெட்டை வச்சுக்கிறங்க, என் காசை கொடுங்க, நான் இறங்கி உட்கார. யாராவது 4 பேர் வரட்டும், அப்புறம் பாப்போம். 4 பேர் வரட்டுமா? சொன்னாப்புல பணம் தூக்குற வண்டியா இருக்குமோ? ஏய் வண்டி எடுப்பாட்டியா, வண்டி எடுப்பாட்டியா? ஒரு கல்யாண கோஷ்டி அடிக்குது. வண்டி எடுப்பாட்டு. நிறுத்தினவன் புருஷன் பொண்டாட்டி பிரிச்சு விட்டுறான் பாஸ். எத்தனை பேரு பொம்பளை எத்தனை பேரும் பாரு. போடா அந்த வேலையை பாடுறா போடா. பார்க்க கண்ணுக்கா நல்ல பிள்ளைகளா இருக்கிய. ஒரு நல்ல பஸ்ல ஏறி இருக்கலாமே. இந்த புன வண்டிதான் உங்களுக்கும் கிடைச்சிச்சா? ஏய் கண்டக்டர், ஏறிட்டாயில காசை கொடுத்தா இறங்கி போயிருவல்ல. இரியா தரேன் உட்காரு. என்ன யோசனை? கூச்சப்படாம சாப்பிடு. டே யார் அது விசுக்குன்னு போயிட்டு வருது? தங்கச்சிடா, நம்ம தங்கச்சி. குழந்தையில பார்த்தில்ல, வெக்கம் ஜாஸ்தி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? நீங்க என்கிட்ட ஏதாவது பேசணுமா? என்னடா பட்டாசு தெரிக்குது? அண்ணம்மா, அண்ணான்னு கூப்பிடு. குடு கூலிங்கா இருக்கா இல்லையான்னு பாப்போம்.
எவ்வளோ நேரம் அடைச்சிட்டு இருக்கிறது? தள்ளுங்க தள்ளுங்க. ஏங்க யோ யோ தலியா யோ உன்னதையா என்ன என்ன பண்ற? எப்படியா போறது? என்னதான் நடக்குது இங்க? டேய் என்னடா பிரச்சனை? அந்த படி நின்று இறங்க மாட்டேங்கிறேன். இறங்க மாட்டேன்றா. டேய் அந்த ரோட் எடுத்துட்டு வா. இப்ப இறங்க. இந்த புடினே புடிச்சு நம்புனே வழி பண்றேன். இப்போ இறங்க போறியா இல்லையா? நிலைமை சரியில்லையா? டேய் பேட்டிங் சச்சின் ஸ்டைல்ல பண்ணலாமா இல்ல தோனி ஸ்டைல்ல பண்ணலாமா? பேட்டிங் பண்ண முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்ல வர? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நம்மளுக்கு விக்கெட் ஓடா சரி. நீ ஊர் ஸ்டைல்லையே அடியா அப்படின்ற. டாபிக் அவசரப்பட்ட ஆக்ஷன் பிளாக்ல இறங்க வேணாம். யாரோ என் வேட்டியை மிதிச்சிருக்காப்ல இருக்கு. நான் இன்னைக்குன்னு பார்த்து ஜட்டி போடல. சரக்குன்னு இறங்குனா படக்குன்னு உங்க கண்ணு கண்ணுன்னு எட்டு போனா பயவிலைய கேக்குறீங்களாடா? சேவத்த தம்பி இந்த பொண்ண வண்டி பயிலோட சேராதிய. அப்பா பொன்னிமலை அடிவாரத்துல ஏறாப்லே இருக்கடா சாமி. பாரு கொண்டோம் பிரிப்போம். தூங்குறத பார்த்தா பச்சைக்கிளி பாவான்னு கூப்புறாப்புல இருக்கே. ஐயோ தூக்கத்துல எழுப்புனா கத்திருவாளே. தண்ணியை துளிச்சு எழுப்புனா அவளும் சத்தம் இல்லாம இருப்பா, நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். எங்க தண்ணி இந்தா இருக்கு. அட நீயா அறிவு கட்டவனே, நாசமா போனவனே. பொண்டாட்டிக்கு மாமியாருக்கு வித்தியாசம் தெரியலையாடா உனக்கு? தெரியல. ஏன்டா தெரியாம போச்சு? இருட்டு சத்தம் கேட்டாவது எந்திரிச்சிருக்கணும்ல. கேட்டுச்சு. அப்புறம் ஏன்டா நீ எந்திரிக்கல? எங்க உன் மகன் எந்திரிக்க விட்டா குத்துனா நான் எங்கிட்ட எந்திரிக்கிறது? இந்த எகத்தாளத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இப்ப எதுக்குடா நீ இங்க வந்த? எதுக்கு வந்தோம்னு தெரியாதா? டே அதுக்குதான் நீ லாக்கிலின்னு சொல்லி பாட்டனல்ல. அத நிரூபிக்கத்தானே நான் வந்திருக்கேன். டேய் இங்க பாரு, 3,29,000 முழு பணத்தையும் என் வீட்டு வாசல்ல வை. அதுக்கப்புறமா என் புள்ள மேல கைய வை. அது என்ன கிடக்கு? அதுவா, மாவாட்டுறது ஒருத்தன், பணியாரம் புளியறது ஒருத்தி, கடைசியில் வாயில ஓட்டு போறவன் ஒருத்தனாக்கு. என் பொழப்புக்கு நான் எங்கடா போவேன்? அம்மா திட்டாதம்மா, அப்பா உன்னை பார்த்து பாருமா. அறிவு கட்டவள சும்மா ரெடி. அப்பனாவது சுப்பனாவது எல்லாம் அப்பனும் இப்படிதாண்டி இருப்பானுங்க. அவன் மூஞ்சி கொஞ்சம் பாரு. இதே சாக்கா வச்ச ரெண்டு ஓடி போயிரு. புரோக்கர் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா. நல்ல மாப்பிளை புடிச்சு குடுக்கறேன் தானே உங்ககிட்ட சொன்னேன். உங்க கூட பேசி பழகி உனக்கு பொருத்தமான ஜோடி புடிச்சு குடுக்கறேன் தானே சொன்னேன். உன்னமைக்கு கல்யாணத்தையும் பண்ணி போட்டு உன் வாழ்க்கையே எடுத்து போட்டானடி இந்த பாவி. அந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கவே இல்லையே. டேய் மரியாதையா எந்திரிச்சு போயிரு. போகலைன்னா என்ன பண்ணுவேன்? ஆத்தாடி பாரு செல்ல குட்டி, போகலைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டு இப்படி பலார்னு அறையும் சொல்லியிருந்தா சத்தம் இல்லாம போயிருப்பல்ல. உங்க ஆத்தாளுக்கு கரெக்டா வாயில பதில் சொல்ல தெரியல. எல்லாம் உங்க அப்பட சொல்லணும். இப்படி அவன் கரெக்டா சொல்லி கொடுத்துருந்தாரா உம்பாளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தெரியாது. இவெல்லாம் கட்டின புருஷன் ஊத்துன கஞ்சியை ஒழுங்கா குடிச்சிருந்தா வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சிருக்கு. இவதே அந்த பயம் இருக்கட்டு. போடி, இந்த ஆம்பளை கத்தனால குத்திடுவாங்களோன்னு பயமா இருக்குது. என்னங்க அல்வா இல்லையா? பூ இல்லையா? ஏண்டி என் நிலைமைய பாரு. ஐயப்ப கோயிலுக்கு மாலை ஒரு 48 நாள் தாண்டி வருதா? நான் 4 மாசம் காய்ச்சி போயிருக்கடி. ஏண்டி வான்கோழி மாதிரி தெரிஞ்சு என்ன தினம் செத்து பிழைக்கிற ஈம குழியா அவங்க ஆத்தாக்கிட்டாடி. என்ன நடக்குதுங்க? அம்மா எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இவர்தான் அத கட்ட இத கட்டன்னு கூட்டிட்டு வந்தாருமா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாமா? இனிமே இந்த பத்திரக்காளி என்ன பாடுபடுத்த போறாளோ? ஏனுங்க மாப்ள? என்னங்க மாமியாரே? வேலைக்கு போலியா? இன்னைக்கு பந்துங்க மாமியாரே. பந்துன்னா யாரு எந்த வேலையும் செய்யக்கூடாது மாமியாரே. அப்ப இந்த வேலை மட்டும் செய்யலாமா? ஐயோ எங்க ஓடாலும் தேடி வந்து நம்மளுக்கு தம்மு கட்டுறாளே. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பந்து இடைக்கு எனக்கு ஒளியறதுக்கு ஒரு சந்து கூட கிடைக்கலையே. ஐயோ அம்மா அம்மா அம்மா. ஐயோ என்னடா இப்படி வர? இதுக்கு மேல நான் பழகவே இல்லைண்ணே. இப்படி ஆள் தான்டா எனக்கு தேவை. சொல்லுங்கண்ணே. அங்க பாரு, அவ என் மாமியாரு பையில 10,000 ரூபாய் பணத்தோட வரா. சரிங்கண்ணே. நீ போய் அதை புடிங்கிட்டு ஓடு. சரிங்கண்ணே. நான் உன் பின்னுக்கவே திருடேன்னு கத்திக்கிட்டு ஓடியாருமே. சரிங்கண்ணே. கொஞ்சம் தொலை போகும். அந்த ஆலமரத்துக்கிட்ட கேணி இருக்குல்ல, அங்கனக்குள்ள நீ நில்லு.
அந்த பேக்கை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு 2000, எனக்கு வெறும் 8000. இந்த டீலிங் ஓகேயா? அள்ளிது இந்த மகாராசனே. ஓகே. வேலை ஆரம்பி, வேலை ஆரம்பி. டேய், என்ன வேலைடா போய் பார்க்க போற? பேக்க புடுங்க தானே. அதுக்கேட்டா பண்ணி என்ன கழட்டுற? அரைச்சி தாவி பனியனை கம்பி பிடிச்சிட்டா. ஆஹா, மைப்பாண்டி தான்டா. போய் வேலையை கவனி. நல்ல யோகம் தான். என்னடா பண்ற? உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறேனே. யாராச்சும் பார்த்தா என்னைய கொல்ல கூட்ட தலைவன் சொல்லிடுவாங்கடா. போய் வேலையை கவனிடா. வெற்றியோட வர ராசா. எச்சியை தொடச்சிருவோம். புருஷன் திட்ட போறான். ஐயோ, மாமியார் என்ன ஆச்சு? ஐயோ, என் பேக் புடுங்கிட்டு போறாங்க மாப்ள. கடவுள் மாதிரி வந்து நிக்கிறீங்க மாப்ள. போங்க மாப்ள, என் பேக் மாப்ள. மாமியார் நம்மள கடவுள்னு சொல்றா. அந்த திருடன் மட்டும் புடிச்சு கொடுத்துட்டா நம்மளுக்கு முதலிரவு கன்ஃபார்ம். மாமியார், நான் அந்த பேக்கோட வாரேன். இவ்வளவு பைய போனா என் மாமியாருக்கு சந்தேகம் வராது. உங்களுக்கு ஸ்பீடா ஓடணும் அவ்வளவுதானே. இப்ப பாருங்கண்ணே. இப்படிலாம் ஓடுறாங்க. என் மாமியார் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மாப்ள, மாமியார் உங்க 10,000 ரூபாய் கொண்டுட்டு வர்றாரு. அட அதுல பணம் இல்லைங்க மாப்ள. காஞ்சு போன வெத்தல் வாக்கு மட்டும்தான் என்ன வச்சிருந்தேன். மாமியார், நீங்க வீட்டுல செல்ல கூட்டிட்டு 10,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. அட நீ வீட்டுக்கு வெளியே வெட்டியே சுத்திட்டு இருந்தீங்களா? அதை நான் பாத்துட்டேன். நான் இல்லாத நேரத்துல தனியா இருக்கிற என் புள்ளகட்ட வந்து நீ பயோஸ்கோப் காட்டிட்டீன்னா அதுக்கு தான் இந்த பிளே. இந்த ஆம்பளை மனசுல உள்ளத பொம்பளை எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாள்னு தெரியலையப்பா. மாப்ள, சொல்லுங்க மாமியார். வைத்தியர் லிங்க வீடு தெரியுங்களா? நல்லா தெரியும் மாமியார். ஐயோ, கால்ல கட்டு போட்டு வீடு வந்து சேரு. ஏ திருட்டு மாப்ள. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. இப்படி உட்காருங்க. ஒரு முக்கியமான மேட்டர். இந்த பஸ்ஸுக்குள்ள 2 டெரரிஸ்ட் இருக்காங்க. கண்டுபிடி பாப்போம். எங்க? கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து இருக்காங்க பாரு. ஒரு அம்மா என்ன பார்த்து சிரிக்குது. ஐயோ, நீ ரொம்ப ஷார்ப்பு. நெக்ஸ்ட் பாரு. ஒரு பொண்ணும் பார்த்து சிரிக்கிறா. அட்ரஸ் அவங்களே தான். விட்டுறாத ஜூட். ஐயோ அம்மா. யோ கண்டக்டர், போலீஸ் கூப்பிடியா? எதுக்கு? ஐயோ, இவ்வளவு ஸ்பீடா இருக்கா? கூப்பிடியாண்ணா? சரி போறேன். இந்த பஸ்ஸுக்குள்ள 2 டெரரிஸ்ட் இருக்காங்க. அவங்கள தவிர மத்த எல்லாரும் இறங்குங்க. எல்லாரும் இறங்குங்க. எல்லாரும் இறங்குங்க. ஏய், எங்க தப்பிக்கலாம்னு பாக்குற? ஏய், போலீஸ் கூப்பிடுறா. குமார் கூப்பிட போயிட்டா. குமரேசா, அண்ணா எங்க போற? இங்க வா. என்னாச்சு? என்னமாச்சு? என்னடா இது? மருமகளை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு என்னென்னமோ உளறிட்டு இருக்கா. என்ன பண்ணா? நான் இல்லைங்க, அவர்தான் டெரரிஸ்ட்னு சொன்னாரு. நிஜமா அவங்க 2 பேர் டெரரிஸ்ட் இல்ல. உன்னை அவங்க வீட்டுக்கு மருமகளா கடத்திட்டு போக வந்திருக்காங்க. சரி, என்ன பண்ற நீ? ஏமா உங்க கால்ல விடுற? உங்க அண்ணன் தானடி சொன்னா அம்மா கால்ல விழு, அம்மா கால்ல விழுன்னு. ஐயோ, நான் இவ்வளவு சொன்னமா? மன்னிச்சிடுங்க அத்தை. இன்னொரு வாட்டி. போதும். ஏ ராசாத்தி, எவ்வளவு லட்சணமா இருக்கா. சேர்த்து வச்சாச்சு. உங்க அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டி. 4 பக்கம் சுவரு, நடுவிலே பார் இவரு. ஐயோ அம்மா. இந்த முத்தம் உனக்குதே, உங்க அம்மாவுக்கு இல்ல. ஐயோ, எங்க அம்மா பின்னாடி இருக்காங்கன்னு சொல்ல வந்த. ஆத்தாடி, ஏன் எங்க அம்மானா பயப்படுற? ஒரு பாதுகாப்புக்குதே. இன்னைக்கு எங்க அம்மா போட்டுட்டு வர. இந்தா, எங்க அம்மாவை போட்டுட்டு வா. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். உண்மையவா சொல்ற? ஆமா. வெற்றியோட வரண்டிய செல்ல குட்டி. மாமியார், இதுதான் உனக்கு கடைசியான நாள். மாமியார், எவன்டா அது? ஐயோ மாப்ள, நான் உன்னை வெட்ட போறேன். வெட்றீங்களா? வெட்டுங்க. வெட்டுறா. இந்த கையில வெட்டு. வெட்டுறா.
கையை விட்டா தானே விட்டு வெட்டுறானாமா மாப்பிளைக்கு என் கூட விளையாடுறதே பொழப்பா போச்சு. வேணுன்னு உனக்கு விளையாட்டா? என்னது எங்க அம்மா இவனை போட்டுச்சு போல இருக்கு. யோ எங்கயா போற? எங்க அம்மா போட்டியா? ஐயோ, ஒரு வாரத்துக்கு நாட் ரீச்சபிள். பத்திரமா பாத்துக்க, உங்க அம்மாட்டே பத்திரமா படுத்துக்க. ஏங்க உங்க தர்ம பத்தினியா? பக்கத்துல பேசு. எங்க போறீங்க 3 பேரும்? வீடு பார்க்க தெரியல. இது யாரு? நான் வந்து அடக்கி வாசி. இவரு தெரியல? தெரியலையே. இங்க நிக்கிறார் பாருமா, கட்டம் போட சட்டை, நீல பேண்ட். அது எங்களுக்கு தெரியுது. அது மட்டும் தான் தெரியும். ஆளு புதுசா இருக்கேன்னு கேட்டேன். அதாவதுமா, இவர் வந்து செல்போன் டவர் வைக்கிற கம்பெனில இருந்து வந்திருக்காரு. டிங் டிங். உங்க பில்டிங் மேல ஒரு டவர் வச்சா மாசம் 40,000 ரூபாய் கிடைக்கும். 40,000-ஆ? ரூம் கன்ஃபார்ம். வாங்க தம்பி வாங்க. ஃபுல்லி ஃபர்னிச்சர்ட் ஹவுஸ். பாத்தீங்களா? கிச்சன் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, சாமி ரூம், மேல வாட்டர் டேங்க், கீழே கிணறு, 24 ஹவர்ஸ் வாட்டர். வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. கீழே மார்பிள்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குமே? வீடு நல்லா தான் இருக்கு, பிடிச்சிருக்கு. வாடகை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? வாடகையில ஒன்றும் பெருசு இல்லை தம்பி, வெறும் 15,000 ரூபா தான். 15,000-மா? கூட்டிட்டு வந்து கொள்ள அடிக்கிறீங்க? பார்த்து சொல்லுங்க டெய்லர். சொல்றேன், ஆனா தம்பி தான் வந்து. சரி தம்பி, உங்களால எவ்வளவு தர முடியும்? என்னால வந்து 3,000 ரூபாய். இவ்வளவு ஒரு வீட்டுக்கு 3,000 ரூபாயா? போக தம்பி, வந்துட்டீங்க. அடடா இருக்கு தம்பி, அவ தான் அவசரப்படுறானே, நீங்களும் அவசரப்படுறீங்க. வாயை திறந்து பேசுங்க. பேசத்தான் போறேன். உனக்காக பேசாம இருப்படா? பேசுறது பூரா உனக்கு தான் நல்லா ஞாபகம். எனக்கு தான். தம்பி, உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். ஒரு 6,000 ரூபாய் கொடுங்க. ஓகேவா? சொல்லு. சரி, அந்த 6,000-ஐயும் டெய்லி 200 ரூபாயா அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அட்வான்ஸ் கொடுங்க. நீ நல்லா இருக்கணும். ஏற்கனவே இருந்தவங்க அவங்க தான் போயிட்டாங்களே. போனவங்க வந்துட்டாங்கண்ணா. போனவங்க வந்தாங்கடா. தம்பி என்ன சார் சொல்றாரு? அது வேற ஒரு வீடுங்க. போனவங்க வந்தாங்க. இருடா, பேசிட்டு இருக்கிறோம்ல. நீங்க அட்வான்ஸ் கொடுங்க. என்ன சத்தம்? மணி சத்தம். தம்பி, நாளைக்கு காலை எத்தனை மணிக்கு வருவீங்க? 8:30 மணிக்கு. எத்தனை மணிக்கு சாயங்காலம் போவீங்க? 5:30 மணிக்கு. இது எந்த மாற்றம் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. இருக்க கூடாது. ஓகே, நீங்க போலாம். போயிட்டு வாங்க, நாளைக்கு வந்துருங்க. ஓகே ஓகே. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஏய், அட்வான்ஸ் ஆளுக்கு பாதி. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது. எப்படி குடிக்கணும் தெரியுமில்ல? அதான் முன்னாடி குடிக்கிற மாதிரி நடிச்சு காட்டுங்களே, அதே மாதிரி தானே? சொல்லக்கூடாதுடா, செஞ்சு காட்டணும். இங்க பாரு, கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்கோ. இப்படி எடுத்து இது இருக்குல்ல, இப்படி ஒரு ஆட்டாட்டி. பிரமாதமே, அருமையா சாப்பிடுறீங்க. நல்லா ட்ரெயின் கொடுக்குறீங்க. இப்ப அதே மாதிரி உங்கள மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து குடிக்கிற மாதிரி நடிக்கணும். இப்ப பாருங்க, எடுத்துட்டா அடிச்சுக்கிச்சு. தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? ஆட்ல ஜஸ்ட் மிஸ். ஆட்டி குடிச்சிருக்கணும். இப்படி எடுத்து இப்படி ஆட்டி. நல்லா இருக்குனே. காலையில கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி தினமும் இது ஒரு பெரிய வேலையா இருக்குது. சீக்கிரம் வாங்க டெய்லர், என் முன்னாடி வந்துற போறா. டெய்லர் முடிஞ்சா? வரடா, அவளை மாடி தள்ளி விடுறா. இவனுக்கு தெரியா அவதுணியை மறைச்சு வைக்கணும், அவனுக்கு தெரியா இவதுணியை மறைச்சு வைக்கணும். ஒரு கோட்டருக்கு ஆசைப்பட்டு கோடி ரூபாய்க்கு வேலை செய்யிட்டா இருக்குது. என்ன பொழப்புது? ஐயோ, என்ன செக்யூரிட்டி வர நேரம் பார்த்து இவ உட்காந்துருக்கா? டெய்லர் கிளப்புங்க, டெய்லர் கிளப்புங்க. யோ, கிளப்பு கிளப்புன்னு எதையா கிளப்புறது? டேய், போன டெய்லர்கிட்ட விடுறா. டெய்லர், உங்களுக்கு போன் வந்திருக்கு. என்னடா? யாரா? தொப்பு தலையா? அவங்க தான் இருக்கிறான். என்னடா? போன்ல பேசுங்க, போன்ல பேசுங்க. கத்தாதையா, அவன் பொண்டாட்டி இருக்கா. ஏதோ ஒரு ரகசியம் பேசணும்னு கூப்பிட்டு இருக்கா. போன்ல பேசு. என்னடா? செல்வ வர நேரம் பார்த்து என் பொண்டாட்டி வேற வந்து வாசல்ல குத்த வச்சுட்டா. டேய், நான் இருக்கும்போது அவளுக்கெல்லாம் பயப்படாதடா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஆளுங்களாம் வந்து இறங்கிடுவாங்க. ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றோம், அட்டாக் ஆரம்பிக்கிறோம். யோ, யார்கிட்டயா பேசுற? மிஸ்டர்
என்ன சொல்றாங்க? திட்டுறாங்க. உன் நம்பரையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு திட்டுறாங்க பாரு. உன் கூட வாழ்றதுக்கே கேவலமா இருக்குயா. எனக்கு கூட தான் கேவலமா இருக்கு. ஏய் சவுண்ட் கேட்டியா? கண்ணாடி எவனா உடைச்சா? கண்ணாடி எவனா உடைச்சா? தள்ளி விட்டாத. அப்பா அவங்களும் உள்ள போயிட்டாங்க, இவனும் வந்துட்டான். பின் பாயிண்ட்ல 2 கிராஸ் ஆகுது. இன்னைக்கு ஓகே. யாரு நான் கண்ணாடி ஓடுதோரு? ஐயோ தப்பு தப்பு தப்பு, நான் சாமி திட்டிட்டனே. கிருஷ்ணன் ஃப்ரூட் வாசிக்கிறத பாத்திருக்கேன், இப்ப சீதாவையும் வாசிக்க வச்சுட்டாங்களா? என்னங்க ರೇ ದುಡ್ಡು ಕೊಡ್ರಿ. ಫಸ್ಟ್ ಈ ಕಡೆ ಬಾ, ಕೊಡ್ತೀನಿ ಬಾ. ರೇ ದುಡ್ಡು ಕೊಡ್ರಿ. ನಿನ್ ದುಡ್ಡು ನನಗೆ ಕೊಡ್ತೀನಿ ಬಾ. ಫಸ್ಟ್ ನೀ ದುಡ್ಡು ಕೊಡ್ರಿ, ಆಮೇಲೆ ಕೊಡ್ರಿ ಕೊಡ್ರಿ ಬೇಗ. வளையல் தப்பு இல்லை மச்சான், காதல் வலை கிளியாம பார்த்துக்கணும். சீக்கிரம் ஊத்துறாடே. சீக்கிரம் சீக்கிரம். மச்சான். தேங்க்ஸ் மச்சி. குடியாரன் சொல்லி இப்படி கேவலப்படுத்துறாங்களே. குடிமகனோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டாங்கடா. நம்மளால கவர்மெண்ட்டுக்கு எத்தனை கோடி லாபம் தெரியுமாடா? ஆமா மச்சான், தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் நம்ம ஒயின் ஷாப்ல 200-300 கோடி கல்லா கட்டணும்னு வைய, கவர்மெண்டே டல்லா ஆயிடும்டா. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாரு. மனுஷன் ஃபீலிங் உட்காந்து பேசிட்டு இருக்கான், உட்காந்து குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். விட்றா விட்றா. கொய்யால எடுத்து ரேஞ்சுக்கு உங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறேன்னு என்ன சொல்லணும்? வேணும்னா அம்பானி கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறியா? உருட்டி விட்டேன்னு வச்சுக்க, உருளைக்கிழங்கு போல உருண்டுடுவேன். பேசாம கொறிட்டு அதே. ஏய் மச்சான், என்ன மிஸ்காலா? அவதான்டா பண்ற. என்ன மச்சான், எப்ப பார்த்தாலும் மிஸ் கால் கொடுத்து இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கா? நீ வேற. நமக்கு ஒரு மிஸ் கால் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு மிஸ்டு கால் இல்லடா, ஒரு கோழி கால் கூட கிடைக்காது. சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? சரக்கு அடிக்கலான்னு கடைக்கு, சேச்சே முறுக்கு வாங்கலான்னு கடைக்கு வந்தேங்க. அதுக்குள்ள நீங்க மிஸ் கால் கொடுத்துட்டீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா. சரி, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? காலையில ஏஞ்சி இந்த கேலண்டர் பார்க்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுங்க. எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? சரி, நானே சொல்றேன். இன்னைக்கு புனிதமான நாள். இது வேர்ல்ட் பிளட் டோனர் டே, அதாவது ரத்த தான தினம். உலகத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த தானம் நீங்க ஏன் கொடுக்க கூடாது? நம்மளுக்குலாம் ரத்தம் கொடுத்து பழக்கம் இல்லைங்க, எடுத்து தான் பழக்கம். வேணாம் விட்டுருங்க. ஏன் இப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க கொடுக்கிற இந்த ரத்தம் ஒரு உயிரை காப்பாத்தும். ஏன் நாளைக்கு உங்க உயிரை கூட காப்பாத்தலாம். நான் சொன்ன செய்ய மாட்டீங்களா? சரி, உங்களுக்காக நான் ரத்தம் கொடுக்குறேங்க. ஆகட்டும் ஆகட்டும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆல்கோஹால் எடுத்துக்க கூடாது. உங்க பாஷையில சொன்னா சரக்கு அடிக்க கூடாது. ஓகேவா? சரிங்க. என்னடா சரக்கு தட்டி விட்ட? சரக்கு அடிச்சு 2 நாள் ஆச்சு மச்சான். சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, சரக்கு இல்லைன்னா முடியாதுடா. மச்சான், இன்னைக்கு நம்ம யாரும் சரக்கு அடிக்க கூடாதுடா. ஏன்டா மச்சான், எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்த? இன்னைக்கு நாம எல்லாரும் ரத்த தானம் பண்ண போறோம்டா. ரத்த தானம் பண்ணா புண்ணியமாண்டா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவ தான் சொன்னா. யாரு அந்த மிஸ் கால் பாத்தியா? ஆமாண்டா. நீ சரக்க தட்டி விடும்போதே நினைச்சேன்டா அவ தான் சொல்லிருப்பான்னு. நான் மட்டும் எப்பறா பிளட் எல்லாம் கொடுக்க வந்துறீங்க? வாங்கடா. 205. ஆமா. சரி. என்ன சார் வேணும்? ரத்த தானம் பண்ணணுங்க. ரத்த தானம் மட்டுமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா? வேற ஏதாவதுன்னா? கண் தானம், உடல் உறுப்பு தானம், அந்த மாதிரி ஏதாவது? ஓ, அப்படிலாம் கூட இருக்கா? நம்ம உடம்புல என்னென்ன யூஸ் ஆகுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. எங்க சைன் பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். இந்த பக்கமா போய் ரைட் சைடுல 3வது ரூமுக்கு போங்க சார். சரிங்க. ஏய், நீங்க ஏன்டா இங்க சும்மா நிக்கிறீங்க? போய் நீங்களும் கொடுங்க. போடா நீயும் லவ்வும். உனக்கு கொட்டாச்சுன்னா நீ ரத்த தானம் கொடு, கண்ணை கொடு, காதை கொடு, மூக்க கொடு, ஏன் கிட்னி லிவரை கூட கொடுறா. நாங்க ஏன் கொடுக்கணும்? போட. டேய், ஆல்ரெடி எங்க உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் டேமேஜ் ஆகி போயிருக்கு. வேணும்னா பேண்டேஜ் போடலாம். போடா. விட்டா மொத்தமா பிடிக்கிறீங்கடா. டேய், நீ கொடுத்துட்டு வா, நாங்க போறோம். நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கடா. டேய் மச்சான், வாசனை கும்முன்னு இருக்குடா. வாடா மச்சான், சாப்பிட்டு போயிடலாம். ஏய், வந்த இடத்துல அசிங்கப்படுத்தாதடா, பேசாம வாடா. டேய் பசிக்குதுடா, சாப்பிட்டு போயிடலாம்டா. டேய், வெறும் சோறுனா பரவாயில்லடா, கறி சோறுடா. வாடா. தம்பி,
வந்ததும் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போலாமே. இல்லைங்க, நாங்க இந்த வீட்ல கை நினைக்க மாட்டோங்க. அப்ப காலாவது நினைச்சிட்டு போங்க. தம்பி, உங்க வீடு மாதிரி நினைச்சு சாப்பிட்டு போங்க. வாங்க. சொன்னா கேளுங்க, நாங்க சாப்பிட மாட்டோங்க. சாப்பிடா, லெக் பீஸ் நல்லா இருக்கு, சாப்பிடு. டேய் பொறுமையா சாப்பிட்றா. நல்லா இருக்குல்ல? நம்ம ஊரு கூட யோசிக்கலாம் கூட சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம். கடிச்சு நல்லா சாப்பிட்றா. ஏன் முட்டை சாப்பிடுங்க என்ன போல சிக்கன் சாப்பிட்றா செமையாடா. பிரியாணி சாப்பிட்றா நல்லதா. லெக் பீஸா சாப்பிடு மச்சான், நல்ல உடம்பு தேத்து மச்சான். சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு, ஒன்றும் அவசரம் இல்லை. தண்ணி குடி மச்சான். ஒழுங்கா சாப்பிடுறா. மேல விடாத. கிடைக்கிறானுங்க, நீ சாப்பிட்றா. ஆள் படுற அப்படியே அப்ப இலையில இருந்து ஏன்டா எடுக்கிற? அடிடாடா. டேய் கடிச்சுக்காம சாப்பிடுங்கடா. அதுக்கான காண முருகன் வாய பழகிற மாதிரி பழகிற. பின்னிட்டாங்க மச்சான், பிரமாதமான சாப்பாடு. நீ சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. நீ ஏன்டா சொல்ல மாட்ட? டே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாட்டை ஒட்ட மாதிரி அந்த படி பிடிக்கிற. என்ன நாள்றா நீ?